ஹாய், குட் ஈவினிங். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பி இன்னைக்கு காதலிக்கு நேரமில்லையோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்தது. இங்கே நான் வந்துட்டு ஒரு மியூசிக் டைரக்டராகவோ இல்லை ஒரு கெஸ்ட்டாகவோ வரல, ஒரு சியர் லீடராக வந்திருக்கேன். 2 பேருக்கு. ஒன்று வந்து கிரு மேம், என்னோட டைரக்டர், அண்ட் அஃப்கோர்ஸ் ஏஆர் சார். ஆல் தி பெஸ்ட் டு ஜெயம் ரவி பிரதர் அண்ட் நித்யா மேனன் அண்ட் த ஹோல் டீம் ஃபார் சூப்பர் சக்ஸஸ் ரெட் ஜெயண்ட் ஃபிலிம்ஸ். ஸோ தேங்க்யூ ஆல் அண்ட் ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி பொங்கல். தேங்க்யூ. முன்னாடி இருந்தது இப்போ இல்லைண்ணா. தேங்க்யூ. விடாமுயற்சி அப்டேட் ப்ரொடியூசர் கொடுப்பாங்க. தளபதி 69 அப்டேட் அந்த படத்தோட ப்ரொடியூசர் கொடுப்பாங்க. அது சீக்கிரம் வந்துடும். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். கிருத்திகா உதயநிதியோட அவங்களோட 3வது படம், 4வது படம் காதலிக்க நேரமில்லை படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கேன். நிச்சயமாக இந்த பொங்கலுக்கு பொங்கலுக்கு நிறைய படங்கள் வருது. அதில் இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கேன். தேங்க்யூ. இது கேள்வி பேர் சொல்லி இல்லை, காதலிக்க நேரமில்லை அது நம்ம லைஃப்போடு கலந்தது தானே. நேரமில்லைன்னு நம்ம சொல்லுவோம். எல்லா விஷயத்துலையும் நமக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் செய்யறதுக்கு நேரமில்லைன்னு ஃபீல் பண்ணுவோம்ல. அப்போ காதல் ரொம்ப பிடிச்ச விஷயம் நம்ம லைஃப்பில். அது எதை ரொம்ப அதிகமாக செய்யணும்னு ஆசைப்படுறோமோ அதுக்கு நேரம்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்போம்ல. அவ்வளோதான். சின்ன ஒரு என்ன சொல்கிறது, மனசுக்குள்ளே பிடிச்ச விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனால் அதுக்கான டைம் இல்லைன்னு ஃபீல் பண்ணுவோம். அப்படியே ஒரு டைம் தான். அது நெகட்டிவாக இல்லை. காதலிக்க நேரம் இல்லைங்கிறது நெகட்டிவ் டைட்டில் கிடையாது. காதலிக்க நேரம் இல்லைங்கிறது பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். தேங்க்யூ. ஹாய், நான் இப்போ காதலிக்கு நேரமில்லை ஆடியோ லான்ச்சில் இருக்கேன். சாங்ஸ் ஏற்கனவே வந்து பயங்கர ஹிட். ஸோ இப்போது ஆடியோ லான்ச்சுக்கு வந்துட்டு ஸ்டேஜில் வந்து ஏஆர் சார் பாடுறது அண்ட் கிருவோட எவ்ரி திங் பார்க்குறதுக்கு ரொம்ப 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 எக்ஸைட்டடாக இருக்குது. தேங்க்யூ. வணக்கம். காதலிக்க நேரமில்லை படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கோம். ரஹ்மான் சாரோட இசையோட இணையதுங்கிறது வந்து என்றைக்குமே ஒரு பெருமையான விஷயம். நேற்று கூட ஒரு பிறந்தநாளுக்கு சில போஸ்ட்லாம் பார்த்துட்டு இருந்தேன். கண்ணீர் துடைக்கும் கண்களுக்கு நீயே கைக்குட்டை அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு வாழ்க்கையை தன்னோட இசை மூலமாக வாழ்ந்தவர். அவரோட இசையோட இணையது வந்து மிகப்பெரிய பெருமையாக பார்க்குறேன். கிருத்திகா உதயநிதி மேம், அவங்களோட நான் ஏற்கனவே ஹார்மோன் கோலங்கள் அப்படின்னு சொல்லி திருநங்கைகளுக்காக ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கோம். தனக்குன்னு ஒரு மிகப்பெரிய பின்புலம் இருந்தும் தான் வாழ்க்கையில் நல்லா இருக்கும்னு இல்லாமல் அடுத்தவங்களுக்காக உழைக்கணும், அதுக்காக ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிற உண்மையான மனசுள்ள ஒருத்தவங்க. அதுக்காக என்றைக்குமே அவங்க மேலே எனக்கு பெரிய மதிப்பு இருந்துகிட்டே இருந்திருக்கும். பல படங்களில் அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த பாடல்கள்லாம் நல்லா வந்திருக்கு. அதுக்கு அவங்க தமிழை தேர்ந்தெடுக்க விதம் வந்து ஒரு பெரிய காரணம். அண்ட் ரெட் ஜெயண்ட், ஜெயம் ரவி சார், நித்யா மேனன் மேம் எல்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாரோடையுமே பல அனுபவங்கள் இருந்திருக்கு எனக்கு வேலை செஞ்ச இடத்துல. இவங்க எல்லாருக்குமே ஒட்டுமொத்த குழுவுக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். என்னோட தமிழ் அவ்வளோ கரெக்டாக இல்லை, கொஞ்சம் மன்னிச்சிடுங்க. இந்த காதலிக்க நேரமில்லை இந்த படத்தில் நடிச்சதில்லை நான் இப்போ ஒரு பெரிய ஒரு ரெக்கார்டு கிடச்சிருக்கு எனக்கு. வேறு எதுவும் இல்லை. தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டராக மாமன்னன்ங்கிற படத்தில் நான் நடிச்சிருக்கேன். இதே மாதிரி டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் கூட மாமன்னன் படத்தில் நடிச்சிருக்கு. இப்போது அந்த மினிஸ்டரோட ஒய்ஃபு டைரக்ட் பண்ண படத்தில் கூட நான் நடிச்சிருக்கேன். தமிழ் வேறு எந்த ஆர்டிஸ்டாவது அப்படி 3 சான்ஸ் கிடச்சிருக்குமான்னு எனக்கு தெரியாது. இதுக்கும் ரொம்ப ஹாப்பி. என்னை கேரளாவில் இருந்து கூப்பிட்டு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்கு. படம் நல்லா வரும், கண்டிப்பாக நல்லா வரும். நல்ல ஃபீல் குட் படமாக இருக்கும்.